ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலோப்ஜாம் ரெசிபி எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ரெடிமேட் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து எவ்வளோ மாவு இருக்குது நம்ம பார்த்துடலாம். கப்பில் வந்து அளக்கும்போது 1.25 கப் அளவுக்கு வந்து மாவு வந்து இருக்குது. நம்ம எது கலக்கிறோன்னா எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவைங்கிறதுக்காக நான் வந்து அளந்து மாவு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி லைட்டாக தெளித்து இது நல்லா சாஃப்டான மாவாக வந்து பிணைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மெதுவாக பிணைஞ்சு விட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து தான் நம்ம பிணையணும். ஒரே தெரியாக தண்ணி வந்து ஊற்றிட்டோன்னா மாவு கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி பார்த்து வந்து தெளித்து நம்ம இந்த மாதிரி நல்லா மெதுவாக நம்ம வந்து பிணைஞ்சு விடணும். அப்போனா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். மாவை பிணைஞ்சு அது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்காவது ஊற வச்சுக்கணும். இந்த நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா மாவு வந்து பிணைஞ்சு விடணும். இப்போ மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நெய் தடவி வச்சிடலாம். அப்படின்னா தான் மேலே மாவு வந்து காயாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்னமும் நம்ம ஏற்கனவே மாவு வந்து ஒரு 10 நிமிஷமாக நல்லா பிணைஞ்சு எடுத்துருக்கோம். அப்போவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்து இருந்துடும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்காவது வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு 1.5 கப்பு அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா நம்ம குலோப்ஜாம் பால்ஸ்லாம் ஊறி அளவாக வந்து இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு குலோப்ஜாம் தண்ணியில் மிதக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து சிரப்பு வந்து இருக்கும். நான் சேர்த்த அளவு வந்து குலோப்ஜாம் கரெக்டாக ஊறி அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நான் கம்மியாகவே தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ நான் 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு எந்த ஒரு பதமும் வந்து தேவையில்லை. பிசுப்பு பதம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்ததுனால அதனுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் வேணான்னா ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் இருந்தால், ரோஸுடைய வாட்டர் இருந்தால் அதை சேர்த்தோம்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். மாவு வந்து ஊற வச்சுருந்தா அதுவும் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். விரிசல் இல்லாமல் நம்ம வந்து உருட்டி எடுக்கணும். அதுதான் மெயின். அப்போ நான் தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது விரிசல் வராமல் இருக்கும். அது மாதிரி எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்கணும். அப்போனா தான் விரிசல் வந்து வராமல் இருக்கணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து சாஃப்டாக உருண்டை வந்து உருட்டணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா விரிசல் இல்லாமல் நமக்கு பால் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அவங்களும் நல்லா ஜாலியாக செஞ்சு தந்துடுவாங்க. கொஞ்சம் எண்ணெயை கையில் தடவிட்டு செய்யும்போதும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாவு வந்து ஆனாலும் ஒட்டாது. எண்ணெய் தடவிட்டா இன்னும் நல்லா விரிசல் இல்லாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்க்கணும். இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப வந்து சுற்றக்கூடாது. ஒரு மீடியம் அளவுக்கு தான் சூடாக வந்து இருக்கணும். அப்போனா தான் பால்ஸை வந்து பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு விரிசல் இல்லாமையும் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே நல்லா வெந்து வெளியும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வந்து வெளியே வந்து கலர் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். எண்ணெய் கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வேணான்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெய்யில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வாசமாக வந்து இருக்கும். இந்த நெய் வந்து வீட்டிலேயே செஞ்சது தான். என்னோட சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துலாம். பால்ஸை போடும்போது சைடுலேருந்து போடுங்க. நடுவால் போட்டோம்னா மேலே வந்து தெரிச்சிரும். அதனால் எப்போயுமே எந்த ஒரு எண்ணெய் பலகாரம் செய்யும்போது நம்ம சைடுலேருந்து போடும்போது ஈஸியாக வந்துருக்கும். அதே மாதிரி பால்ஸை உள்ளே போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வந்து விடக்கூடாது. பால்ஸ் போட்டால் அதுவே வந்து திரும்பி வரும் மேலே வந்து. இந்த மாதிரி லைட்டாக தான் நம்ம கிளறி விடணும். அப்படியே கரண்டி உள்ளே போட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இதாயிரும். பாருங்கள், இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் போட்டதுனால தான் கொஞ்சம் கூட பால் வந்து விரிசல் ஆகிருக்கு பாருங்கள். அதனால் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருந்து போட்டு பொரிக்கும்போது தான் பால்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். டார்க் ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கு மாதிரி கறிக்கிறக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டான சூடில் போட்டு எடுத்தால் தான் பால்ஸ் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த பால்லாம் கொஞ்சம் விரிசலாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் போடும்போது கரெக்டாக வந்து இருந்தது. இந்த மாதிரி எண்ணெயோடைய சூடும் கரெக்டான லெவலில் வந்து இருக்கணும்.
இப்போ அடுத்ததையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய்க்கு தக்கன நம்ம நிறையா ஒரே தெரியாவும் போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம பொரிச்சதை நம்ம சுகர் சிரப்பில் வந்து போட்டு விட்டுறலாம். அப்படியே எண்ணெயில் எடுத்து அப்படியே போட்டோம்னா சுகர் சிரப் ஃபுல்லாக எண்ணெயாயிரும். பாருங்கள், இந்த வெள்ளம் விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. அதனால் எண்ணெயோட சூடு கரெக்டான அளவில் வந்து இருக்கணும். மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அது மாதிரி அதிகமான சூடும் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு பிச்சு போட்டு அது மேலே உடனே எலும்பி வரணும், அந்த அளவு சூடில் இருக்கணும். இப்போ இந்த சுகர் சிரப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டாச்சு. சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், அது மாதிரி பால்ஸும் சூடாக இருக்கணும். அப்போனா தான் நல்லா வந்து உப்பி வரும். பாருங்கள், சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகி வந்துருச்சு. சுகர் சிரப்பு கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு அதிகமான சுகர் சிரப்பு வேணுன்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு டேஸ்டியான சாஃப்டான குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.